ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் ரெகுலர் கிடையாதுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனது. இதில் என்னென்ன இருக்குன்னா, சீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுனால கார்போஹைட்ரேட் ஆட் ஆகுது, பல்சஸ் ஆட் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ஆட் ஆகுது, நட்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆயிலி, அதாவது ஒமேகா 3 அந்த மாதிரி சில நியூட்ரியன்ஸ், நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சேர்ந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தை 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இது குடிக்கலாம். எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே பிரச்சனை கிடையாதுங்க. ரெகுலராக இது நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும், நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. கருப்பு கவனி அரிசிங்க இது. இது வந்து சிகப்பு அரிசி. அடுத்தது கம்பு. இது வந்து வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. வரகும் சாமையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து சாமை. இது வந்து திணை. இது மூணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இது கேரளா அரிசி சொல்லுவாங்க, மட்டை அரிசி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி. இது ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கேழ்வரகு. இது வந்து கோதுமை. இதுக்கப்புறமா நட்ஸு பார்க்க போகிறோம். முந்திரி கொஞ்சமாக இருந்ததுனால நான் வந்து இப்போதைக்கு இது போட்டுக்கிறேன், அப்புறமா ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பிஸ்தா போடுறோம். எல்லாமே வந்து நம்மளே ஒரு தோராயமாக ஒரு அளவு போடுறது தான். நிறைய நட்ஸு பிடிக்கும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறையவே போடுங்க நட்ஸு. பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. பாதாம் போடுறேன். நட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா நட்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிஸ்தா போட்டோம், பாதாம் போட்டோம். இப்போ வந்து வால்நட் போடுறேன். ஒரு சில நட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ வேர்க்கடலை அந்த மாதிரி அந்த கொழுப்பு நிறைஞ்ச கொட்டை வகைகள் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டேட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன் டேட்ஸ் வேண்டாம் சொல்கிறேன்னா, சீக்கிரமாக கெட்டு போயிடும். மாவு வந்து ஒரு மாதிரி திக்காகிடும். உதிரியாக இருக்குல்ல மாவு, அந்த மாதிரி இருக்காது. அதனால் நட்ஸில் வந்து எப்போவுமே வந்து டேட்ஸ் போடாதீங்க. வெறும் ஹெல்த் மிக்ஸ் தனியாக அரைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த டே டு டே யூஸ் பண்ணுறப்ப மட்டும் டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பல்சஸில் நம்ம என்ன மாதிரி பல்சஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். எல்லா வகையான மோஸ்ட்லி வீட்டில் இருக்க எல்லா பல்சஸும் போட்டிருக்கேன். இதுக்குன்னு தனியாக பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம்ல, அந்த இருக்கிற எல்லா பல்சஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை மூக்கடலை, கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா கருப்பு மூக்கடலை, இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா பயிருமே யூஸ் பண்ணலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி மட்டும் வேண்டாம். அதுக்கு பதில் கருப்பு உளுந்து வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பண்ணாது. நார்மல் உளுந்து வேண்டாம். அதில் அந்தளவுக்கு ஒரு நியூட்ரிஷியஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷியஸ், அதனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொண்டக்கடலையிலேயே வந்து நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணியிருக்கேன், கருப்பு கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ப்ளெயின் பீஸ் மாதிரி வரும்ல, இந்த குருமாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, வெள்ளை பட்டாணி மாதிரி, அதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ராஜ்மா போட்டிருக்கேன், டபுள் பீன்ஸ் போட்டிருக்கேன். அதிலே வந்து சோயா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா, சோயா வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் தப்பாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதுதான் நல்ல ப்ரோட்டீன் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து சோயா வந்து ப்ரோட்டீன் கிடையாது. இந்த மாதிரி பீஸ் மாதிரியே ஒயிட் கலரில் குட்டி குட்டியோண்டு விற்கும். அது வந்து பல்சஸில் வர சோயா. ஸோ அந்த பல்சஸில் வர சோயாவில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. 100 கிராமுக்கே உங்களுக்கு வந்து 27 சம்திங் 23 அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் அது. ஸோ நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையும் வந்து சோக் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. இந்த பல்சஸ்லாம் தனியாகவும், இந்த பருப்பு வகைகள்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் தனியாகவும், இந்த மாதிரி அரிசியெல்லாம் தனியாகவும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தனித்தனியாக அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அது காய வச்சு பேக் பண்ணி வருது பார்த்திங்களா, அது வந்து எங்கெங்கேயோ காய வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி காலில் தான் அந்த அரிசியெல்லாம் மிதிப்பட்டு தான் காய வைப்பாங்க. அதனால் நம்ம அப்படியே கடையில் விற்கிறத வாங்கி வறுத்து நம்ம பொடி பண்ணோன்னா அது வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். கஞ்சி குடிக்கவே பிடிக்காது. நரன்னு உங்களுக்கு வாயில் மாட்டும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
எதுக்கு அப்படியேவும் கழுவி அரைக்கலாம். ஊற வச்சு ஏன் அரைக்கணும்னு சொல்கிறேன்னா, பாதி டைஜஷனுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். எந்த பொருளுமே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அது ஊறுறப்பயே வந்து ஓரளவுக்கு நமக்கு டைஜஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல ஒரு மிதமான வெயில்ல காய வச்சுக்கலாம். ரொம்ப வெயிலும் வேண்டாம். ஏன்னா, அதில இருக்க எல்லா சத்துமும் போயிடும். நார்மல் வெயில்ல நீங்கள் வந்து ஒரு பொழுது சாயிற நேரம்னு சொல்லுவோம்ல, இந்த ஒரு 3 மணி 4 மணி இப்போ இருக்க மே மந்த்துக்கு நீங்கள் அந்த 3 மணி 4 மணி டைமில் காய வச்சிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிடுது. 2த்தையுமே வந்து தனித்தனியாக தான் காய வைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி தனியாக தான் காய வைக்கணும், பருப்பு தனியாக காய வைக்கிறேன். ஏன்னா வறுக்கிறப்ப அதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அரிசி வந்து சீக்கிரமாக வறுபட்டுடும். பருப்புலாம் வந்து உங்களுக்கு வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாகவே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றா. இந்த மாதிரி நம்ம மிதமான வெயிலில் இதையும் காய வச்சிடுறோம். பருப்பு வகையுமே காய வைக்கிறோம். இது ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எல்லா வகையான அரிசியுமே இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து சுகர் ஏறுறதுக்கு ரீசனே இருக்காது. உங்களுக்கு சுகரை வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணும். எது ஒன்று உங்களுக்கு சுகரை ஏற்றும்னா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு சுகரை ஏற்றும். நார்மல் சீரியல் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி திணை வகை அரிசிகளை நீங்கள் சாப்பிட்றதுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது. அதுவும் நீங்கள் வெறும் திணை வகை அரிசி மட்டும் சாப்பிடல, இந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்ந்த நிறைய சத்துள்ள புரோட்டீனும் சேர்த்து நீங்கள் அரைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதுவே எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு டம்ளர் கஞ்சி ஒரு 200லேருந்து 250 ml வரைக்குமே நீங்கள் குடிச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைல்யூட்டடாக இருந்தாலும் நல்லது தான். அதே மாதிரி இது வெறும் கஞ்சி தான் அரைக்கணுமா அப்படின்னா, கஞ்சி மட்டும் அரைச்சி குடிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த மாவை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, நார்மல் இட்லிக்கு கூட மாவு அரைக்கிறீங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி அந்த இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம அப்படியே ப்ளெயினாக ஊற்றினா ஆப்பமும் இட்லியும் வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது கூட வந்து இந்த நார்மல் அரைக்கிற மாவையும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா, உங்களுக்கு தோசையோ இட்லியோ எதாக இருந்தாலும் நல்லா சூப்பராகவே வரும். நீங்கள் கஞ்சி செய்யலாம், இதில் புட்டு கூட செய்யலாம். வேறு என்ன செய்யலாம், நிறைய ஐட்டம்ஸ் இதில் செய்யலாம். நான் சிலது ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் அப்பப்போ. இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வேறு ஒரு வீடியோவில் இந்த மாவை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வறுத்து தனித்தனியாக வறுத்து போடுங்க, ஒன்றா போடாதீங்க. அதே மாதிரி ஆற வைங்க நல்லா தட்டில், ஃபேன் காற்றுல ஈவினிங்கில் தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்க கொடுங்க. உடனே வறுத்துட்டு உடனேவும் அரைச்சிடக்கூடாது. எதுக்காக வறுக்கிறோன்னா, அகைன் டைஜஷனுக்காக தான். கொஞ்சம் ஈஸி டைஜஷன் இருக்கணும். ஏன்னா நான் வந்து பாப்பாவுக்கு அரைக்கிறேன். ஒரு 6 மந்த்லேருந்தே நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்லுவாங்க 6 மந்த்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் எல்லா நட்ஸையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. கரெக்டு தான். நான் அப்படி கொடுக்கல. 6th மந்த்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒவ்வொரு திணையாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெறும் கேழ்வரகு கொடுத்தேன், அதுக்கப்புறமா வெறும் ராகி கொடுத்தேன். அந்த மாதிரி வரகு மட்டும் ஒரு கஞ்சி, சாமை ஒரு கஞ்சி, அந்த மாதிரி நான் தனித்தனி கஞ்சிகளாக கொடுத்து ஒரு 8th மந்த் வரப்போ அவனுக்கு வந்து எந்த அலர்ஜியுமே இல்லை பாப்பாவுக்கு. முதல்ல அலர்ஜிக்கு இருக்கான்னு பார்க்கணும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற எதுலனா ஒரு பொருள் வந்து உடம்புக்கு சேரலை அப்படின்னா நம்ம வந்து அதை மட்டும் நீக்கிட்டு மற்றது எல்லாமே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். உடச்சக்கல்ல எதுக்கு நம்ம போடுறோன்னா, பாப்பாவுக்கு கொடுக்குறதுல வெயிட்டு கொஞ்சம் ஏறுறதுக்காகவும் திக்னஸ்க்காகவும், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்கும் கஞ்சிக்கு. அதனால் நான் போட்டு வறுத்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நட்ஸை வறுத்துட்டு அதுக்கப்புறமா உடச்சக்கல்ல போடுறேன். உடச்சக்கல்லைனா சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். எல்லாத்தையுமே நான் எப்படி ஆற வைக்கிறேன் பார்த்தீங்களா, டைனிங் டேபிள் மேலே தனித்தனியாக தட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கு உலர்த்தினதுக்கப்புறமா தான் நான் வந்து அரைக்க கொடுத்தேன். எப்பவுமே இந்த மாதிரி தனித்தனியாக வரங்க, எது வறுத்தாலும் நட்ஸு தனியாகவும் பல்சஸ் தனியாகவும் அரிசி வகைகள்லாம் தனியாகவும் வறுத்து ஆற வச்சு கொடுங்க. கூட நான் அரைக்கிறப்ப ஏலக்காவும் போட்டு அரைச்சேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு டைட்டு ஏர் கண்டெய்னர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரெகுலர் யூஸ் பண்ணுறத ஒரு டப்பாவில் போட்டு வெளியே வச்சுக்கோங்க. ரெகுலர் யூஸ் பண்ணுறது வெளியவும், நம்ம காலியானதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறத தனியாகவும் வச்சுக்கலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமாவும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஃபுல்லாக நான் ஆற வைக்கிறேன். அப்படியே சுட சுட எடுத்து நீங்கள் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பூச்சி அடிச்சிடும், இல்லைனா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி மேலே பூஞ்சை வந்த மாதிரி ஆகிடும்.
நல்லா இது ஒரு 1 hour 1.5 hours நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா மாவு தொட்டால் சூடு இருக்கக்கூடாது, உதிர்ந்திருக்கணும். ஜெலிக்கணும் அப்படின்னா சில பேர் ஜெலிச்சிக்கோங்க. ஆனால் நான் ஜெலிக்காமையே தான் யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த கட்டி முட்டியுமும் இல்லை. நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்தாங்க கடையில். நீங்கள் அரைக்கிற கடையில் முன்னாடி வேறு எதுனா அரிசி போட்டிருந்தாலோ இல்லை வேறு எதனா மாவு அரைச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து கட்டி முட்டியுமா ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா ஜெலிச்சிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு நீங்கள் இதை பதமாக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். நான் வந்து மோஸ்ட்லி 1.5 month வரைக்குமே எனக்கு நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நான் 2 டப்பாவாக பிரிச்சுப்பேன் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா. ஒரு பாக்ஸ் ரெகுலர் யூஸாக வெளியே வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். எல்லாருமே இந்த வகை கஞ்சை குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.